ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட vlog இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட ரொட்டீன் vlogல உங்களோட லைஃபுக்கும் உங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlog வந்து இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட லைஃபுக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அழகாக ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை, தேங்காய் சட்னி, சக்கரை தான். சிம்பிளாக பட் கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் இது வீக்கெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்கும். வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் சீலிங் டஸ்ட் பண்ணுறது, அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் டீப் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில ரொட்டீன் ஒர்க் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா அந்த ஒரு வீக் முடியும் போது இதை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக அழகாக வீட்டை வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த ஒரு ரொட்டீனை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் வீக்கெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் டஸ்டிங் ஒர்க்கு, க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்த க்ளீனிங் ரொட்டீன்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டே வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ ரொம்ப யங்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏஜ் கடந்திருந்தாலும் சரி பரவாயில்ல, இப்போவாது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யங்கான ஏஜில் இருக்கவங்க கொஞ்சம் ஏர்லியராகவே தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட லைஃபுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எதெல்லாம் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலர் அடடா இதெல்லாம் நான் காலை கடந்து தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பரவாயில்ல, அதுவும் லேட் கிடையாது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இனிமேலாவது லைஃப்பில் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைஃப் இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமாக அழகாக ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், உங்களோட லைஃப்பை நீங்கள் ரொம்ப நிம்மதியாக வச்சுக்கணும், மனசை வந்து ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும், லைஃப் வந்து ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதுக்கான விஷயங்களை நோக்கி போங்க, அதுக்கான விஷயங்களை தேட ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு மனிதர்களை தேடி ஓடாதீங்க. நான் சொல்கிறது, எப்பவுமே ஒரு சிலர் வந்து நம்மளோட லைஃப்பில் இவங்க இருந்தால் தான் சந்தோஷம், இவங்க இருந்தால் தான் என் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும், அவங்க இல்லை அப்படின்னா என் லைஃப் வந்து ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கும், எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனிதர்களை தேடி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிறைய நேரங்களில் நிரந்தரமான ஒன்றா இருக்காது. அதுக்காக அப்படியான மனிதர்கள் கூடயே வாழக்கூடாதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. இப்போ நம்மளோட ஃபேமிலி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க, எல்லாமே நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான். பட் அவங்க மட்டுமே தான் நம்மளோட லைஃப்பில் தேவை. அது மட்டும் இருந்தால் தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே நீங்கள் வந்து சார்ந்து இருக்காமல் உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் மனசுக்கு எதை செஞ்சால் நிம்மதியாக இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை லைஃப்பில் தேட ஆரம்பிங்க, அதை நோக்கி போக ஆரம்பிங்க. உங்களை சுற்றி லைஃப்பில் எது இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் மனநிலைமை ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு, உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது வந்து இப்போது ஒரு சிலருக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, அது உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது, உங்கள் மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குது அப்படின்னா அதை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவலான பாதையை நோக்கி போகிறது ரொம்ப பிடிக்கும்.
ஒரு ஒரு ஏஜ்க்கு மேலேயோ இல்லை ரொம்ப யங்கான ஏஜ்லேயோ கூட சொல்கிறேன், கொஞ்சம் ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி போகும்போது ஏதோ அவங்க வாழ்க்கையும் அவங்க மனசும் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃபுக்கு எது மன நிம்மதியும் மன அமைதியும் கொடுக்குதோ அந்த விஷயத்தை நோக்கி போங்க. அந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். செகண்ட் டிப், லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்றது இதுதான் அப்படின்னு மற்றவங்களை பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கைக்கு எதை பண்ணுனா சக்ஸஸ்ஃபுல்லாக தோணுதோ அதை லைஃப்பில் பண்ணுங்கள். மற்றவங்களோட உங்களை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கெல்லாம் லைஃப்பில் இந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்தால் தான் நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணுனா அது வந்து போதுமானதாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுதோ அதை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அழகாக டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியை வந்து அழகாக ரன் பண்ணுறீங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தோணுது. நான் இதை பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்குது, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா ஆமாம், அதுவும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். எல்லாருனாலையும் லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக லீட் பண்ணிட முடியாது. அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை ரொம்ப சிறப்பாக பல வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறது அப்படின்றது அதுவும் ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு விதமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். அதை விட்டுட்டு சக்ஸஸ் அப்படின்னாலே ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறது மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து கிடையாது. நான் இப்போ சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது, திருப்தி கொடுக்கக்கூடியது சின்ன விஷயமா இருக்குது, அதை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு விதமான சக்ஸஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் டிப், சில விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது உங்கள் ஃப்யூச்சரை வந்து எப்போவாது பாதிக்கும், இல்லை உங்கள் மனசை வந்து பாதிக்கும், அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ அப்படின்ற வார்த்தையை சொல்லி பழகுங்க. நிறைய இடங்களில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும், இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை பாதிக்கும், நம்மளை கஷ்டப்படுத்தும், அதில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டும் சில காரணங்களுக்காக எஸ் சொல்லிவிட்டு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விளாகில் யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.